டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நம்ம உடல் ஒரு சிலருக்கு ரொம்ப ஒல்லியா இருக்குங்க, அண்டர் வெயிட்ல இருக்கும் அப்படின்னு நம்ம நிறைய பேர் பார்த்திருக்கோம். அதுவும் நம்ம கிளினிக் வரக்கூடிய நிறைய பேரண்ட்ஸ் சொல்ற விஷயம். ஸோ வயது பார்த்தோம்னா 20 வயதிற்கு மேல இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், 30 வயது இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், வயதிற்கு ஏற்ற மாதிரியான ஒரு உடல் எடை இல்லாமல் இருக்கும். ரொம்ப மெலிந்த உடல் வாகு இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் நம்ம பாக்குறோம். இந்த மாதிரி உடல் வயதிற்கேற்ற மாதிரி ஒரு எடை சரியாக இல்லைங்க. இதற்கு என்ன பண்ணலாம், எந்த மாதிரியான சிகிச்சைகள் எடுத்தா நம்ம உடல் ஆரோக்கியமாக வயதிற்கேற்ற ஒரு எடை இருக்கும்? சோ ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா ரொம்ப உடல் ரொம்ப மெலிஞ்சு போயிருப்பாங்க. எந்த மாதிரி ஒரு ஸ்டாமினாவே இல்லைங்க. ஏங்க இப்படி வெயிட் ரொம்ப கம்மியா இருக்கேன், நான் சின்ன வயசுல இருந்தே இப்படிதாங்க, அதனாலதான் இப்பயும் அப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க, இல்ல நல்ல ஹைட்டா இருக்கிறாங்க ஆனா ரொம்ப லீன், என்ன சாப்பிட்டாலும் இப்படிதாங்க இருக்கு உடம்பு அப்படின்னு சொல்றவங்களுக்கு என்னென்ன காரணங்களால இந்த மாதிரி உடல் ரொம்ப மெலிந்த மாதிரி காணப்படுகிறார்கள்? நம்மளுக்கு பேசிக்கா ஒரு ஸ்டாமினாவே இல்ல, பேசுறது கூட தெம்பு இல்லாத மாதிரி இருக்கு பாருங்க அப்படின்னு சொன்னோம்னா நிறைய காரணங்கள் சொல்லலாம். முதல் காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம குடல் பகுதியில அந்த அப்சார்ப்ஷன் அப்படின்றது சரியா நடக்காமல் இருக்கும். இதுதான் முக்கியமான ஒரு காரணம் சொல்லலாம். சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் சரியா அப்சார்ப்ஷன் நடக்காம குடல் பகுதி ரொம்ப வீக் ஆகி ஆரம்பிச்சிச்சுன்னா, குடல் பகுதி சரியா ஒரு அப்சார்ப்ஷன் நடக்கல, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதுதான் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை இருக்கு. நம்மளுடைய லிவர் ஃபங்க்ஷனோ இல்ல ஸ்பிளீன் மற்றும் போன் மேரோ எலும்பு மஜ்ஜையிலோ ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, குறைபாடோ இல்ல செயல்திறன் ரொம்ப குறைவாக இருந்துச்சுன்னா, நம்ம உடல்ல அந்த ரத்த சோகையோட சேர்த்து என்ன ஆகும்னா உடல் பருமன் ஆகாம, அது உடல் எடை நார்மலா உடல் பருமன் கூட சொல்ல முடியாது, அந்த வயதிற்கேற்ற உடல் எடை இல்லாம ரொம்ப மெலிஞ்சு காணப்படுவாங்க. அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா, ஒரு சிலருக்கு நம்ம உடல் ரொம்ப உஷ்ணமாகவே இருக்கும், கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும், பித்தம் அதிகமாக செக்ரீட் ஆகும். அதாவது லிவர்ல செக்ரீட் ஆகக்கூடிய சில விஷயங்கள் நமக்கு இல்லாமல் இருக்கும்னா அதிகமாயிட்டு, அதனால பித்தம் அதிகமாகிறதுனால உடல்ல உஷ்ணம் அதிகமாகும். நல்லா நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா தெரியும், எப்பவுமே உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கக்கூடியவங்களுக்கு, உடல் சூடு அதிகமாக இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தோம்னா உடல் சாப்பிடுறது உடம்புல ஒட்டவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பிடுற சாப்பாடு உடம்புல ஒட்டவே இல்லைங்க. இதுக்கு காரணம் என்னன்னா சூடுதான், எனக்கே தெரியுதுன்னு சொல்லுவாங்க. நிறைய பெண்களுக்கு பார்த்தோம்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கும். இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் உடல் மெலிஞ்சுக்கிட்டே போகும். அதே மாதிரி ஆண்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நைட் ஃபால் அப்படின்னு சொல்றக்கூடிய தூக்கத்திலே விந்தணுக்கள் வெளியேறக்கூடியது. இந்த பிரச்சனை நிறைய ஆண்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ வாரத்திற்கு 4-5 முறை இந்த மாதிரி தூக்கத்திலே விந்தணுக்கள் வெளியேறுது. அப்போ என்னுடைய உடல் பார்த்தோம்னா ஒரு வலிமையே இல்லாத மாதிரி போயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கும் என்ன பண்ணும்னா, உடல்ல அந்த தாதுக்கள் 7 தாதுக்கள் உடல் தாதுக்கள் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அப்போ ஸ்ட்ரென்தன் பண்ணும்போது நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய சாரம், செந்நீர், ஊன், கொழும்பு, எண்பு, மஜ்ஜை இது எல்லாத்தையுமே நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணும்போது நம்ம உடல் ஆரோக்கியமாக மாறும். இதற்கு என்ன பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொன்ன மாதிரி குடல் பகுதியில நம்ம சாப்பிடக்கூடிய உணவு உட்கிரகிக்கிறதுக்கு தேவையான உணவு முறைகள் நம்ம ஃபாலோ பண்ணணும். குடல் பகுதியில இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்ற ஆரம்பிக்கணும். அந்த வெளியேற்றக்கூடிய சில ப்ராசஸ் நம்ம செஞ்சிட்டோம்னா சாப்பிடக்கூடிய உணவு ஈஸியா டைஜஷன் ஆகும், நம்ம உடல்ல அந்த சத்துக்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். இதற்கு பேசிக்கா நம்ம என்ன சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே நம்ம வெயிட் லாஸ்ல தான் இருக்கும். அப்போ சாப்பிடக்கூடிய உணவு அதிகமான புரோட்டீன் சார்ந்த உணவாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நமக்கு கொஞ்சம், அதாவது வெண்ணெய், நெய், பால் மற்றும் பால் பொருட்கள், டெய்ரி ப்ராடக்ட்ஸ் இருக்கிற மாதிரி சாப்பிடணும். அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா கால்சியம் சார்ந்த உணவுகள் எடுக்கணும். இதற்கு முக்கியமாக அந்த மூலிகைகளை ஃபர்ஸ்ட் ஒரு 15 நாட்கள் நம்ம அப்படிதான் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். ஒரு 15 நாட்கள் இதை நீங்க சாப்பிடுங்க, இந்த மூலிகையை சாப்பிடுங்க அப்படின்னா வாய் விடங்க சூரணம் அப்படின்ற ஒரு சூரணம் இருக்கு, இல்லைன்னா வாய் விடங்கம் அப்படின்ற ஒரு மூலிகை இருக்கு. இந்த பொடிய இரவு தினமும் 15 நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வந்தோம்னா
குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறும். வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிலருக்கு குடல் பகுதியில சின்ன சின்னதா புழுக்கள் வார்ம்ஸ் இருக்குன்னா அதை வெளியேற்றுவதற்கும் நமக்கு இது பயன்படுது. அப்போ இந்த வாய்விடங்க சூரணம் இரவு தூங்கும்போது தேன்ல கலந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு 15 நாட்கள் தொடர்ந்து இரவு மட்டும் சாப்பிட்டுட்டு அது கூட உணவை நம்ம சேர்த்து சேர்த்து சாப்பிட்டுட்டு வரணும். உணவு முறையில பார்த்தோம்னா நம்ம சாதாரணமா எந்த உணவு சாப்பிட்டாலும் கொஞ்சம் நெய் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். நம்ம சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய வெண்பூசணி நெய் மற்றும் சதாவரி நெய், இந்த 2 நெய் வகைகளும், நிறைய நெய் மருந்துகள் இருக்கு, இதை நம்ம பயன்படுத்தும் போது உடலில் அந்த உஷ்ணம் குறைந்து சாப்பிடக்கூடிய சத்துக்கள் உடல்ல முழுவதுமாக சேருவதற்கு இந்த 2 நெய்யும் நமக்கு பயன்படுது. முக்கியமாக பெண்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த வெண்பூசணி நெய்யும் சதாவரி நெய்யும் சேர்த்து பயன்படுத்தினா உடல்ல இருக்கக்கூடிய உஷ்ணம் குறைந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு எடை நார்மலா வர ஆரம்பிக்கும். ஆண்களை பொறுத்த வரைக்கும் அஸ்வகந்தா நெய்யை பயன்படுத்தலாம். இந்த நெய்யை பயன்படுத்தும் போதும் உடல் எடை அதிகரிக்கிறது, அதிகமான உஷ்ணம், அதுக்கப்புறம் இரவு நேரத்தில் தூக்கத்திலே விந்தணுக்கள் வெளியேறக்கூடிய பிரச்சனை இருக்கு, இது எல்லாமே நமக்கு சரியாகும். சாப்பிடும்போது உடல் எடை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும். சாப்பிட்ட உணவு நமக்கு உடல்ல சேர ஆரம்பிக்கும். அதே மாதிரி தினமும் கொஞ்சம் கொஞ்சம் முளை கட்டிய பயிறு வகைகளை உணவுல சேர்த்துக்கணும். மற்றும் இந்த பால் பொருட்களோ, நெய் சார்ந்த உணவுகளோ, வெண்ணெய் சார்ந்த உணவுகளோ நம்ம பயன்படுத்தும் போது ஈஸியா நம்ம உடல்ல உஷ்ணமும் தனிய ஆரம்பிக்கும். இரவு தூங்கும் பொழுது பால்ல கொஞ்சமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, 2 ஏலக்காய் பொடியா நம்ம பயன்படுத்தி கூட சாப்பிடலாம். இப்படி நம்ம குடிக்கும் போது உஷ்ணம் தனிய ஆரம்பிக்கும். மலச்சிக்கல் இல்லாமல் நம்ம பார்த்துக்கும் போது உடல்ல நமக்கு மலச்சிக்கல் டெய்லி மோஷன் போக ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் குடல் பகுதியில ஈஸியா அப்சார்ப்ஷன் நடக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த புரோட்டீன் டயட் அப்படின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இயற்கையிலேயே நம்ம சில புரோட்டீன் இருக்கக்கூடிய, அதாவது நேச்சுரல் நம்ம சத்து மாவுலாம் வீட்டிலேயே தயாரிக்கிறோம் இல்லைங்களா, அதை பயன்படுத்தினாலே நமக்கு நேச்சுரலா புரோட்டீன் உடல்ல சேர்ந்து மசில்ஸ் எல்லாமே நல்லாவே growth ஆக ஆரம்பிக்கும். இதை தாண்டி நம்ம சித்த மருந்துகள் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட். ஏன்னா இந்த மாதிரி வெயிட் கெயினே ஆகலன்னு சொல்றதுக்கும் நான் சொன்ன நெய் மருந்துகள் நம்ம ஸ்பெஷலா கொடுத்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி சில வகையான சித்த மருந்துகளும் இருக்கு, அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். பேசிக்கா பார்த்தோம்னா அஸ்வகந்தா சூரணம் பயன்படுத்தலாம், சதாவரி சூரணம் பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் சீந்தில் சேர்ந்த மருந்துகள், அதாவது அமிர்தவள்ளி சேர்ந்த மருந்துகளை பயன்படுத்தும் போது கொஞ்சம் கொஞ்சமாக உடல்ல இருக்கக்கூடிய வெப்பம் குறைந்து நமக்கு உடல் எடை நார்மலா நம்ம சாப்பிடுற உணவு நல்லா அப்சார்ப்ஷன் ஆகி உடல்ல அந்த வன்மை உண்டாக ஆரம்பிக்கும். இந்த பதிவில் வயதிற்கேற்ற உடல் எடை இல்ல, ரொம்ப ஒல்லியா இருக்கீங்க, ஸ்டாமினா இல்ல அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.